ஐநாட் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கு பயங்கரமான கோவத்தோட சோழன் வராரு. வீட்டுக்குள்ள விறுவிறுன்னு வேகமா போய் பேக்ல துணியெல்லாம் சோழன் எடுத்து வைக்கிறாரு. பின்னாடியே பார்த்தா பாண்டி வராரு. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவோ சோழன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. எங்க அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூப்பிடவோ நிலாவும் வந்து பாக்குறாங்க. பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. சோழன் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க அதுக்கும் பார்த்தா சோழன் எதுவுமே பேசல. கையில பேக்கோட வெளியே வராரு. வேகமா வெளியில சோழன் கிளம்பையில டே சோழா எங்கடா போற என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க இங்க நிலாவும் பார்த்தா கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துறாங்க. நிலா என் கூட நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் எங்க சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்ப பேக் எடுத்துட்டு வெளியே போறீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இனிமேல் நான் இங்க இருக்க போறது இல்லை நிலா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் சோழன் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் முடிஞ்சா நீயும் என் கூட வராந்தா வா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சோழன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் பாண்டி கூட எனக்கு என்னமோ அவன் கூட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். எனக்கும் அவனுக்கு அடிக்கடி சண்டை. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிற மாட்டோம். நல்லா சண்டை போடுவோம். எங்களுக்குள்ள இதெல்லாம் வேற. ஆனா அண்ணன் போய் என்னை எப்படி நிலா தப்பா எடுத்துக்கலாம்? அத்தனை பேர் முன்னாடி அவங்க இந்த பொண்ணுடைய வீட்டாளுங்க முன்னாடி என்னைய போட்டு அடிச்சு என் மேல நம்பிக்கையே இல்லையே. நான் சொல்றேன் நான் எதுவும் பண்ணல, நான் எந்த தப்பும் பண்ணலைன்றேன். ஆனா அண்ணன் நான் பேசுனதை என் வார்த்தைய கொஞ்சம் கூட நம்பாம அவங்க சொல்றதை கேட்ட அண்ணன் அவங்க முன்னாடி என்னை அடிக்கையில எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சேரன் அப்பதான் சோழனுடைய கையை பிடிக்க வராரு. சோழன் பார்த்தா பட்டுன்னு உதறி விடுறாரு. விடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சோழா இல்லடா நான் பண்ணது தப்பு தாண்டா மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல வரவும் நீ பேசாதனே நீ என்கிட்ட பேசவே பேசாத. நிலா யாருன்னு எப்ப வந்தவ ஒரு 10 மாசமா அவளை எனக்கு தெரியுமா? எங்க 2 கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட இன்னும் ஆகல. ஆனா அவ என்னைய புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னதெல்லாம் அவ தெரிஞ்சுக்கிட்டு என் மேல எந்த தப்பு இல்லைன்னு அவங்க முன்னாடி எனக்காக அவ ஒருத்தி மட்டும்தானே நின்னா. ஆனா நீ என்னை கொஞ்சம் கூட நம்பலன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தப்படவும் புரியுதுடா சோழா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் நிலா நீ கிளம்பு நிலா நம்ம இந்த வீட்டுல இனிமேல் இருக்க வேண்டாம் வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிடவும் என்ன சோழன் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணன் பண்ணது தப்பு தான். யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படித்தானே நடந்துக்கிருவாங்க. இதுக்கு முன்னாடி வரைய நீங்க என்ன எந்த பிரச்சனையிலையும் சிக்கினது இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் போனது இல்லையா? காயத்ரியால பிரச்சனை வந்தது கிடையாதா? இப்படி 4-5 பிரச்சனையெல்லாம் அண்ணன் பார்த்ததுனாலதான் அப்படி சட்டுன்னு ஒரு விஷயம் நடக்கவும் அவங்களாம் அப்படி சொல்லவும் அண்ணன் அதனாலதான் கோவப்பட்டு உங்களை அடிச்சாரு. அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரி இதுக்கு முன்னாடி பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு. ஆனா உனக்கு எப்படி என் மேல நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நிலா திருத்திறன் முனிக்கவும் நம்பினேல நான் சொன்ன வார்த்தையை நம்பினேல நான் உன்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னதும் எனக்காக வந்து நின்னேல என் மேல எந்த தப்பு இல்லைன்னு ஆணித்தரமா சொல்லி எல்லா விஷயத்தையும் நிரூபிச்சு எனக்காக பேசினேல நீ மட்டும் அப்படி பண்ணாம இருந்தேனா அந்த பொண்ணு வாயவே திறந்திருக்காது. நல்ல வேலைக்கு நீ பேசுனதுனால மட்டும்தான் அவங்க என்னைய விட்டாங்க. அந்த பொண்ணு வாயை திறந்து பேசுச்சு. இவங்க மட்டும் வந்திருந்தாங்கன்னு வை இந்த பாண்டியும் இந்த அண்ணனும் மட்டும் வந்திருந்துச்சுன்னு வை என்னையா அவங்க அங்கேயே அடைச்சு வச்சு காலம் முழுக்க ஜெயில தண்டனை அனுபவிச்சிருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சரி சோழன் விடுங்க ஏன் போட்டு இது எவ்வளவு பிரச்சனையாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் முடியல நிலா மனசு வலிக்குது. நான் தப்பு பண்ணவன் தான். ஆனா நான் திருந்திட்டேன் நான் மாறிட்டேன்னு சொல்லும் போதும் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லும் போதும் என் வார்த்தையை நம்பாம என்னைய சந்தேகப்பட்டு நான் தப்பு பண்ணவேன்னு சொல்லி அவ்வளோ பேர் முன்னாடி என்னை அடிக்கும் போது எனக்கு வலிக்குது நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா சட்டுன்னு அழுக ஆரம்பிச்சிடாரு. சோழன் சோழன் அழுகாதீங்க சோழன் சின்ன பிள்ளைத்தனமா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா சோழனுடைய கண்ணத்தெல்லாம் பிடிச்சு சோழன் கிட்ட அவ்வளவு ஆறுதலா பேசுறாங்க. இத பாண்டியும் சேரனும் பார்த்தா அப்படி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி அதான் நான் உங்களை நம்புறேன்ல நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னதுல இருந்து நான் உங்களை நம்புறேன். நீங்க எந்த பிரச்சனைக்கும் போகாம இருந்தாலே போதும். அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடறாங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க நீங்க விட வேண்டியதானே. எதுக்கு நீங்க இப்ப பாருங்க தேவையில்லாத பிரச்சனை தான். அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லை. அண்ணனை மன்னிச்சிருங்க. டே சோழா நான் பண்ணது தப்பு தாண்டா மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மன்னிப்பு கேட்கவும் போடா பாண்டி என்கிட்ட பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்ல அப்பதான் சேரன் டே மன்னிச்சிருடா சோழா மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரனும் பார்த்தா கெஞ்சுறாரு. அப்ப அண்ணன் தம்பி இதெல்லாம் சும்மா வார்த்தைக்காக அப்படிதான் அண்ணே
ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவன் தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லி ஊரே சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்க. அப்ப எனக்காகன்னு இருக்கிறது நிலா மட்டும்தான். நிலா மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நான் யாரும் இங்க இருந்திருக்கவே முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நிலா பார்த்தா சோழனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சோழன் நிலாவுடைய கையை பிடிச்சி, ரொம்ப நன்றி நிலா, ரொம்ப நன்றி. நான் சொன்ன ஒரு வார்த்தையை, நான் இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது என் மேலே நம்பிக்கை வச்சு நான் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டேன்னு அத்தனை பேர் முன்னாடி எனக்காக பேசினப்பார், ரொம்ப நன்றி நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டே சொல்கிறாரு. நிலாவுக்கு இதை பார்க்கவும் நிலாவுக்கும் பார்த்தா அழுகையாக வருது. நிலா, உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன், உங்ககிட்ட இதை என்னால் உங்ககிட்ட இதை நான் இப்போ சொல்லலாமா கூடாதான்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் நான் சொல்கிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் நிலா, என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் நிலா இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. உன்னைய தவிர என்னால் வேற எதையும் நினச்சி கூட பார்க்க முடியல. நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது நிலா. நீ என் கூட இருந்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ இல்லைன்னா என் வாழ்க்கை வெறும் ஒரு பூஜ்ஜியம் மாதிரி நிலா. நீ எனக்கு வேணும் நிலா, நீ என்னை விட்டு போயிடாத நிலா. நான் உன்னை அவ்வளவு காதலிக்கிறேன் நிலா, என் உசிரே நீதான் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் மனசில் இருக்கிற காதலை சொல்லவும் நிலாவுக்கு என்ன பண்ணுறது, ஏது பேசுறது, என்ன பண்ணுறதுனே தெரியலை. நிலா பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா, நாளைக்கு நம்மளுடைய விவாகரத்து கேஸோடைய கடைசி ஹியரிங். கண்டிப்பாக விவாகரத்து கிடைக்கும். ஆனால் உனக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே இல்லை நிலா. எனக்கு உனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பமே கிடையாது. உன் கூட சேர்ந்து வாழணும். இந்த உடம்புல உசுறு இருக்கிற தட்டிக்கும் உன் கூட சேர்ந்து வாழணும் நிலா. தயவு செஞ்சு என் காதலையும் புரிஞ்சுக்க நிலா. நான் இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், எந்த தப்புக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் நீ என்னை நம்பின. அதே மாதிரி நான் சொல்கிற இந்த வார்த்தையை நம்பு நிலா. உன் மேலே அவ்வளவு காதல் வச்சுருக்கேன். என் உயிரை விட மேலே உன்னை நினைக்கிறேன். உன்னை எங்கேயும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் காதலை ஏற்றுக்க நிலா. என் மனசில் இருக்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இதை நான் உன்கிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். இன்னைக்கு எனக்காக நீ பேசையில் நீ எனக்காக மட்டும்தான் இருக்க. எனக்காக இருக்கக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. தயவு செஞ்சு என் காதலை ஏற்றுக்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலா கிட்ட கெஞ்சி அப்படியே கதறி அழுகிறாரு. இதை நடேசன், பாண்டி, பல்லவன், சேரன் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிலாவுக்கு என்ன பேசுகிறனே தெரியல. நிலாவும் சோழனுடைய கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. நிலாவும் பார்த்தா பட்டுன்னு சோழனுடைய கையை பிடிச்சி அழுகிறாங்க. சோழன், நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. உங்கள் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரியமே இருக்குது. நான் இதை உங்ககிட்ட இப்போ சொல்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கும் எனக்கும் விவாகரத்து கிடைக்கக்கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுது. விவாகரத்து வாங்கி உங்களை விட்டு போகிற அளவுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது, அதில் எனக்கு விருப்பமும் கிடையாது. உங்கள் காதலை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அதை முழுசாக நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை முழுசாக நான் ஏற்றுக்கிறதுக்கும் எனக்கு டைம் வேணும். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சோழன், உண்மையிலே எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் சோழன் பார்த்தா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்து சேரன், பாண்டி, பல்லவன், நடேசன் 4 பேரும் பார்த்தா கண் கலங்கி அழுகிறாங்க.